ஃப்ரெண்ட்ஸ், எஸ்பி லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ். நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு அழகான வீடு. இந்த வீடு எங்கே இருக்குது அப்படின்னா நாகர்கோவில். நாகர்கோவிலுக்கு அடுத்தால ஆசாரிப்பள்ளம். ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனைக்கு மிக அருகாமையில் தான் அந்த வீடு அமைஞ்சிருக்கு. இந்த வீடு பரப்பளவு பார்த்திங்கன்னா 4.6 சென்ட், அதாவது 4.5 சென்டோட கொஞ்சம் அதிகமான ஏரியாவில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இந்த வீடு கிரவுண்ட் ஃப்ளோர் அண்டு ஃபஸ்ட் ஃப்ளோர் அப்படி 2 அமைப்பாக அமைச்சிருக்காங்க. இந்த வீடு பார்த்திங்கன்னா மிக பெரிய, அதாவது எல்லா ரூமுமே இவங்க பெரிய மெகா சைஸில் தான் அமைச்சிருக்காங்க. இவங்க ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்காக வேண்டி அமைச்ச வீடு கிடையாது. இது அவங்க ஓன் பர்பஸ்க்காக வேண்டி, அதாவது அவங்க இருந்து அந்த வீட்டில் அனுபவிக்கிறதுக்காக வேண்டி கட்டப்பட்ட வீடு. அப்புறம் ஏன் இந்த வீடு சேலுக்கு வருவு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் இந்த இவங்க வீடு கட்டி முடிக்கக்கூடிய காலகட்டத்தில் அவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி, அதாவது இந்த ஊரில் இருந்து பதவி வேலை மற்ற ஊருக்கு மாற்றப்பட்டதுனால அவங்க இந்த வீடை இப்போ சேலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க வால் சீலிங், அதாவது ஹால் வந்து ரொம்ப மெகா சைஸில், அதாவது மிக பெரிய அளவில் அவங்களுக்கு ஒரு பெரிய குடும்பங்கள் வந்து அங்கே இருந்து தங்கி இதில் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு மெகா சைஸில் தான் வீடு அமைச்சிருக்காங்க. ஹால் பார்க்குறீங்க. ஹாலுக்குள்ளே இருந்தே நமக்கு மேலே மாடிக்கு போகிறதுக்கு ஸ்டெப்பு. இது பார்க்குறீங்க. இப்போ கிச்சன் வந்து ஒரு மெகா சைஸில் நீங்கள் பார்க்குறீங்க. இது மெகா சைஸ், அதாவது பெரிய அளவில் கிச்சன் அமைச்சிருக்காங்க. கிச்சனில் அவங்க கிச்சனுக்கு எல்லா ரூமுக்குமே அவங்க வால் சீலிங் கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ இது வால் சீலிங், கிச்சனில் உள்ள வால் சீலிங் லைட் அரேஞ்ச்மெண்ட்டு எல்லாமே அவங்க ஓன் பர்பஸுக்காக வேண்டி செய்த வீடு. இந்த வீட்டுக்கு 2 வாசல்னால் கிழக்கு பார்த்த முகம், அதாவது கிழக்கு மெயின் வாசல் கிழக்கு பார்த்து, அதுக்கு பிறகு வீட்டுக்கு கிச்சனுக்கு வெளியே வரக்கூடிய அளவு இதில் வந்து தெற்க பார்த்த வாசல், அப்படி இவங்க 2 வாசல் அமைச்சிருக்காங்க. இந்த 2 வாசல் அப்படின்னா இது முழுக்க வாஸ்து பார்த்து கட்டப்பட்ட வீடு. நீங்கள் பார்த்தீங்க, அந்த மர வேலைப்பாடுகள் எல்லாமே தேக்கு. ஏன்னா ஓன் பர்பஸுக்காக வேண்டி அவங்க தேக்குனாலேயே அவங்க எல்லா மர வேலைப்பாடுகள் அமைச்சிருக்காங்க. இது நீங்கள் பார்க்குறீங்க. இது ஒரு பெட்ரூமும் 12க்கு 16 அப்படின்னு பெரிய சைஸில் அமைச்சிருக்காங்க. அதே மாதிரி லெட்ரின் அவங்க அதுவும் பெரிய ஒரு அழகாக இருந்து பார்க்குறதுக்கு மாதிரி பெரிய மெகா சைஸில் தான் பாத்ரூம் அமைச்சிருக்காங்க. இது இப்போ பார்க்குறீங்க. நீங்கள் மேலே போகக்கூடிய ஸ்டெப்பு ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் நீங்கள் இது ஹாலுக்குள்ள வால் சீலிங் பார்க்குறீங்க. எல்லா இடமுமே அவங்க மிக பிரம்மாண்டமான முறையில் அவங்க வால் சீலிங் அமைச்சு இது பண்ணுறாங்க. ஏன்னா இது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்காக வேண்டி பண்ண கிடையாது, அவங்க ஓன் பர்பஸுக்காக வேண்டி இருக்கிறதுக்காக வேண்டி பண்ணது. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். பார்க்குறீங்க. மர வேலைப்பாடுகளும் தேக்குனாலே ஆனது. இது நீங்கள் பார்க்குறீங்க. அடுத்த பெட்ரூமும் வால் சீலிங் அண்டு கபோர்டு, ஒரு சைடு ஃபுல்லாகவுமே கபோர்டு. இந்த வீடு 4.6 சென்டில் 2650 ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீடு அமைச்சிருக்காங்க. இந்த வீடு மெகா சைஸில் அமைஞ்ச வீடு. அது மேலே உள்ள பாத்ரூமுக்கு பக்கத்துலேயே ட்ரெஸ்ஸிங் ரூம் அமைச்சிருக்காங்க. நீங்கள் குளிச்சுக்கிட்டு வெளியே வந்து அந்த இடத்துல நின்று ட்ரெஸ்ஸுகளை மாற்றிட்டு நீங்கள் உள்ளே வரலாம். அந்த அளவுக்கு ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூமையும் அமைச்சு அவங்க அழகாக பண்ணியிருக்காங்க. இது நீங்கள் பார்க்குறீங்க. பெட்ரூமோட சைஸ் இது. நான் சொன்ன பெட்ரூமுக்கு பாத்ரூமுக்கு பக்கத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்க ட்ரெஸ்ஸிங் ரூம் அமைச்சிருக்க ரூம் அது. பெட்ரூம் எல்லாமே நல்ல காற்றோட்டமாக
உள்ள அளவுக்கு அவங்க ஜன்னல்கள்லாம் அமைச்சிருக்காங்க. இது நீங்கள் பார்க்குறீங்க ட்ரெஸ்ஸிங் ரூம். இந்த ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு அடுத்தால தான் அவங்க பாத்ரூம். அதாவது பாத்ரூம் போயிட்டு ட்ரெஸ்ஸிங் ரூம் ச ட்ரெஸ்ஸிங் ரூமில் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வெளியே வரக்கூடிய அளவுக்கு அவங்க எல்லாம் நல்ல அருமையாக அமைச்சிருக்காங்க. இது நீங்கள் பார்க்குறீங்க பாத்ரூம். இது நீங்கள் மேலே அது மேலே அவங்க பெரிய பிரம்மாண்டமான அளவுக்கு, அதாவது 4 ஒரு குடும்பமாக இருந்து நம்ம பேசுறதுக்கு உள்ள அளவுக்கு அவங்க சிட் அவுட் அமைச்சிருக்காங்க. இந்த வீடு உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ தேவைப்பட்டால் கீழே உள்ள நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். லோன் வசதிகளும் செய்து தரப்படும். லோன் வசதிக்கு இது அப்ரூவல் ஃப்ளாட்டு. லோன் உங்களுக்கு தேவைப்பட்டால் கவர்மெண்ட் பேங்க்லேயோ இல்லை ப்ரைவேட் பேங்க்லேயோ லோன் வசதிகளும் செய்து தரப்படும். எந்த ஒரு காரணமாக இருந்தால் கீழே உள்ள நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.